அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம போன வாரமே வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, 2 புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் ஒரு அடுத்த வாரமும் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டு 1 மந்த் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு செப்டம்பர் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 1300 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கண்டினியூஸ்லி ரேலி. ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், சரிங்களா. ஒரு ஃபர்ஸ்ட் வீக் மட்டும்தான் ஒரு ரெட்டு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 வாரமும் கிரீன் கேண்டில். ஃபஸ்ட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில், அடுத்தது அதை விட சின்ன புல்லிஷ் கேண்டில், அதை விட சின்ன புல்லிஷ் கேண்டில். இந்த வாரம் ஒரு டோஜி கேண்டிலாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா கேண்டிலோட புல்லிஷ்னஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கேண்டிலோட புல்லிஷ்னஸ் குறையிறதுக்கான காரணம் மார்க்கெட் கண்டினியூவாக ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ ஏறிக்கிட்டே இருக்கும்போது மக்கள் மனசில் என்ன ஆகுனா, மார்க்கெட் எப்போ விழுகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்திலே தான் இருப்பாங்க. அப்போது மார்க்கெட் இங்கே ஒரு கரெக்ஷன் வருமா? ஏன்னா எப்போதுமே மந்த்லியோட பிகினிங் 1 or 2 days புல்லிஷில் இருக்கும். அப்போ புல்லிஷில் மார்க்கெட் அந்த ரேஞ்சில் ஒரு 1 or 2 weeks கரெக்ஷனில் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு 1 or 2 weeks மார்க்கெட் கரெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்ஷன் செல்லருக்கு தான் ஃபேவராக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கெட்டுக்கு சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் வெளியாகிருக்கு. செபிலேருந்து 1 week 1 எக்ஸ்பிரி அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு சில தகவல்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான தகவல்கள் எப்படி இருக்கும், மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம 1 or 2 days பார்க்கணும். வீக்லி ஒரே ஒரு எக்ஸ்பிரி தான் இருக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் வீக் F&Oவில் எவ்வளோ ப்ராஃபிட் ரேஷியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் எவ்வளோ பாசிட்டிவில் இருக்காங்க, எவ்வளோ நெகட்டிவில் இருக்காங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான இம்பேக்ட்டுக்கு ஒரு சில டிசிஷன்லாம் எடுக்கிறாங்க. அந்த டிசிஷன் மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் பண்ணும்? ஏன்னா ஃபுல்லாகவே அது சாதாரண ட்ரேடர்களை தான் மீன் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா. அதிகமாக லாஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மீன் பண்ணி இருக்கும். அது மார்க்கெட்டுக்கு இப்போ போடக்கூடிய ரூல்ஸ் என்ன மாதிரி மார்க்கெட் எடுத்துக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் மல்டி டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, எஃப்ஐஸ் இருக்காங்க, டொமஸ்டிக் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்போது அவங்கெல்லாம் ஒரு சில பேருக்கு ஃபேவராக ஒரு சில விஷயங்கள்லாம் வரும்போது மற்றவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, மார்க்கெட் எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக, சரிங்களா. இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீக்லியில் அடுத்தடுத்த நாட்கள் 1 or 2 days போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் ஃபிப்னாசி லெவல் படி பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம லாஸ்ட் வீக் சொன்னோம், மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபிப்னாசி லெவல் எங்கே இருக்குது, இந்த பிளாக் கலர் லைன் தான் இருக்குது பாருங்கள். ஃபிப்னாசி லெவல் இந்த பிளாக் கலர் லைன் 1.618 1.618 மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே 2% வரைக்கும் போயிடும். அது 26,262 தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபிப்னாசி லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த ஃபிப்னாசி லெவல் வரைக்கும் போயிடுச்சுங்களா. மார்க்கெட் இந்த லெவலை அகைன் பிரேக் பண்ணும்போது, இந்த வீக்லி கேண்டில் பிரேக் பண்ணும்போது 26,584 600 ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 400 புள்ளிகளில் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். இது என்னோட வியூ தான். நம்ம மார்க்கெட்டை 100% யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே என்னோட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. F&Oடான ட்ரேடு பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 1 or 2 month கன்சிஸ்டண்ட்டாக பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், சரிங்களா. நெக்ஸ்ட் மார்க்கெட் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓவராலாக நெக்ஸ்ட் வீக் எவ்வளோ தூரம் ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா 26,600 400 புள்ளிகள் நல்ல ஒரு 350 புள்ளிகள் தான் இருக்குது. அந்த 350 புள்ளிகள் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லெவலை பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஓகே. தென்
பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருது வீக்லி கேண்டிலில் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். வீக்லி கேண்டிலில் பேங்க் நிஃப்டி ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வச்சுருக்கு. தெரியுதுங்களா? நல்ல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கு. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இன்வெர்டட் ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார், ரிவர்சல் பேட்டர்ன் எல்லாமே சொல்லுவாங்க. நல்லா எந்த ரேஞ்சில் போய் வச்சுருக்குன்னா 54,000 அப்படிங்கிற ரேஞ்சில் போய் வச்சுருக்கு. சரிங்களா? ஃபிப்னாசி லெவலும் வந்து 1.27 அந்த இடத்துல தான் வருது. மார்க்கெட் அந்த லெவலில் தான் ரிவர்சலும் கொடுத்துருக்கு. ஃபிப்னாசி லெவலும் அந்த இடத்துல தான் வருது. மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்தது. இந்த ரேஞ்சில் வந்து ஒரு கரெக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். 53,800 அப்படிங்கிற ரேஞ்சில் கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ், 53,800லேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த கேண்டில் வந்து பாருங்கள். ஓகே, இந்த ரேஞ்சில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் அவர்லி கேண்டிலில் மார்க்கெட் வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். அவர்லி கேண்டிலில் மார்க்கெட் வந்து இன்ட்ராடேக்கு எது எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் தான், 26,250 அப்படிங்கிற இந்த ஃபிப்னாசி லெவல், எக்ஸாக்ட் ஃபிப்னாசி லெவலில் தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு 26,260 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து திரும்பி இருக்கு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போணுச்சுன்னா 26,500, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 26,585 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இந்த வீக்கோட மேஜரான ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 25,992 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 25,868, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 25,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் வந்து எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்திருக்கு. இந்த ரேஞ்சில் திருப்பி ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். 54,468 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ். $54,781 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 54,516 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நிற்கிது மார்க்கெட்டு. 53,789 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 53,000 இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 53,351 தான் அடுத்த சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 52,900 அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டிக்கான அடுத்த சப்போர்ட்டு. ஓகே, ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியும் எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் தான் இருக்குது. ஃபின் நிஃப்டி 25,200 அப்படிங்கிற நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு சொன்ன ரெசிஸ்டன்ஸை எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்க. அந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,300, அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 25,559 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஃப்ரைடே வந்து லோ, ஃப்ரைடே வந்து லோ 24,915 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 24,811 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 24,736 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் 25,200, 300, 559 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. மிட் கேப்பை பார்த்துடலாம். மிட் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து இந்த சேனலோட இந்த பிளாக் கலர் லைனில் ட்ரெண்ட் எடுத்திருக்கு. இந்த ட்ரெண்ட்லேருந்து மிட் கேப்பை விழுந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வரும். அந்த ஃபால் வந்து நல்லாவே இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவல்லே சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா 13,400 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா மார்க்கெட் எல்லா ரெசிஸ்டன்ஸையும் எடுத்துருச்சு. டபுள் டாப் பேட்டர்ன்கிட்ட இருக்குது. சரிங்களா? இந்த ரேஞ்சில் டபுள் டாப் பேட்டர்ன்கிட்ட இருக்குது.
இந்த லெவல் லோக்கும் ஹைக்கும் மார்க் பண்ணோன்னா இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து ஓகே $13,350 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 13,407 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 13,553 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 13,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 13,200 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 13,200 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 13,143 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவலில் எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அப்படின்னா ஒரு பேப்பர் பேனாக இருந்ததுன்னா எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் வந்து மிட் கேப்புக்கான லெவல்ஸ் நண்பர்களே. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நம்ம ஸ்விங் ட்ரேடிங் கோர்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ ஸ்விங் ட்ரேடிங் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2x3x5 வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கணும், நானும் இதே போல் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சேட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். சேட் பண்ணி உங்களுக்கான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.